இன்றைக்கி 6வது பாசுரம். வெண்மங்கள் பிரசாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோதுமை ரவையில் கேசரி பண்ண போகிறோம். கோதுமை ரவை 1 கப்பு, வெல்லம் 2 கப்பு, ஜல்லம் 2 கப்பு, ஒரு முந்திரி பருப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, நெய். அப்படியே சமையலும் பண்ணிட்டுருக்கேன். நெய் போட்டுன்ட்டு போட்டு அப்படியே வறுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசத்தில் புள்ளரின் கோயில்னு வருது இல்லையா, இது கருடா பற்றி தானே சொல்கிறேன். கெட்டியாக இருக்குது அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பிரசாதம் ஆயிடுத்து. பாசுரத்தை பார்க்கலாமா? அன்றைக்கி பார்க்கலாம். உள்ளும் சிலமினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் காக்கழிய காலோச்சி வெள்ளத்த அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் வந்து புள்ளரையன் கோவில் அப்படின்ட்டு வரும். புல்லுனா பறவை, அரையன் அப்படின்னா அரசன், ராஜன், கோ அப்படின்னா தலைவன், இல்லுனா இருக்கிற இடம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது பறவைகளின் ராஜா வந்து பக்ஷிராஜா கருடாழ்வார். கருடாழ்வாருடைய தலைவன் அப்படிங்கும்போது பெருமாள். புள்ளரையன் கோவில் அப்படின்னா பெருமாளுடைய கோவில். அதனால இன்னைக்கு ஒரு பெருமாள் கதை தான். இந்த பாசனத்துல ஆண்டாள் சொல்றான், சக்கடாசுரனை வந்து காலில் எட்டி உதைச்சிருவாங்கன்னு. சக்கரத்துல வந்த அசுரனை பூதனைங்கிற ஒரு அரக்கி தன்னுடைய மார்பில் விஷத்தை ஏத்துண்டு கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு பால் கொடுக்கிற மாதிரி வருவான். அந்த பாலை ஃபுல்லா குடிச்சு அவளை கொண்டுடுவான். அவளை வதம்லாம் பண்ண கிடையாது. அந்த அசுரனை எட்டி வச்சிருவான். இவளை எட்டிலாம் வைக்க மாட்டான். அவன் பால் தானே கொடுக்க வந்தா, சரி கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாலை குடிச்சிட்டு ஃபுல்லா உறிஞ்சி அவளை வந்து வதம் பண்ணிடும். இது எதுக்காக சொல்றது அப்படின்னா, இப்போ நம்மளோட பக்தி இருக்குட்டியா, நம்ம நினச்சிப்போம் பெருமாள் வந்து யாராவது பார்த்துட்டு, யாரே இது மனுஷாவுக்கு இயல்பு, அவளுக்கு நடக்கிறதே நமக்கு நடக்கலையே, இல்லை நம்ம இதெல்லாம் பண்றோமே ஒன்றும் நடக்கலையே, அதிபர் அப்படிதான் புலம்புறா. ஆமா, அப்படி எடுத்துக்கவே கூடாது. கீழ்வானம் பாசுரத்துல ஆண்டாள் சொல்லுவான், ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பெருமாள் அப்படிதான் ஆராய்ஞ்சுதான் பண்ணுவார். அதுக்காக நம்ம பக்தி வந்து கம்மின்னு அர்த்தம் கிடையாது. பக்தி ஜாஸ்தியானவாளுக்கு சில சமயத்துல லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது தசரதனும் கேட்டான். தசரதன் வந்து அப்பேற்பட்ட மகாராஜா, சக்கரவர்த்தி, நல்ல காரியங்கள் பண்றவன். தசரதன் வந்து பெருமாள்கிட்ட கேட்கும்போது, இப்பேற்பட்ட நல்லவனுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லவனா பார்க்கணும். அப்பேற்பட்ட நல்லவன் இது வரைக்கும் வரல, அதனால நானே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா பெருமாள். அதனால பக்தி ஜாஸ்தி ஆகும் போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய கணக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு தர்மத்துல இருந்து விலகாம நம்மளுடைய கடமை செய்யணும். தான் நேற்று பாசுரத்துல 5வது பாசுரத்துல பார்த்தோம்ல, யுதிஷ்டர் கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா, உன்னோட இயல்புல இருந்த ஆனா தர்மத்துல இருந்த தப்பு ஒண்ணும் இல்லை. நீ ஒரு சூழ்நிலை கைதி. நீ வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டா நல்லா இருந்திருக்குமே, கிருஷ்ணனுக்கு சகுனிக்கு அவன் துரியோதனை வந்து சகுனியை ஆட வச்சான், அது மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணனை ஆட வச்சிருக்கலாமே அப்படின்னா அவ பெயர் நாளைக்கு உனக்கு தானே, சூதாடி ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாளே. அதனால அது ஒரு கணக்கு இருக்கும். உன்னுடைய தர்மத்துல நீ வந்து மீறாம நல்ல காரியங்களை செஞ்சுட்டே வா, அது போரும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல் இருக்கும்போது நமக்கு வந்து பெருமாள் கண்டிப்பா துணை இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு புள்ளரையன் கோவில் பெருமாள் பத்தி சொல்றதுனால ஒரு பெருமாள் கதை பார்க்கலாம். மகாராஷ்டிரால புண்டரீகபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அங்க வயசான தம்பதிகள், வயசான கணவன் மனைவி, ஜானுதேவர், சத்தியவதி அப்படின்னு 2 பேர் இருக்கா. ரொம்ப வயசானவானா எப்படின்னா தன்னுடைய சொந்த வேலைகளையே வந்து தன்னால செஞ்சுக்க முடியாது, அப்பேற்பட்ட வயசு. அவளுக்கு ஒரு பையன்,
புண்டரீகபுரத்துல இருக்கிறனால அந்த பையனுக்கு வந்து புண்டரீகன் அப்படின்னு பெருமாள் பேரை வச்சிருக்கான். அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான். தினம் தினம் அவன் அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுல அவன் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துப்பான். இதுக்காக வேற எந்த பணியாட்களும் வைக்காம தன்னோட கையாலே எல்லாம் பண்ணி கொடுப்பான் அவளுக்கு, சமையல் முதற்கொண்டு. இது வந்து அவள்கிட்ட சொல்லிட்டே செய்வான். ஏன்னா அவ வருத்தப்படக்கூடாதுன்னு, நீங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேல், அதனால நல்லா படிச்சேன். நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தேல், அதனால நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அதை பார்க்கும்போது நான் படுற கஷ்டம் வந்து பெரிய கஷ்டம் இல்லை அப்படிமா. அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது இல்லையா? அப்படி அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவனுடைய வாழ்க்கை பையன் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, வைகுந்தத்துல பெருமாளும் தாயாரும் பேசினுக்கார். பெருமாள் வந்து தாயார்கிட்ட சொல்றார், ஒரு குவிக் விசிட் நம்ம பூலோகம் போயிட்டு வருவோம் அப்படின்னு தாயார்கிட்ட சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூலோகத்துக்கு வரா. நேர மகாராஷ்டிரா மாநிலம் புண்டரீகபுரம் போறான். புண்டரீகன் ஆத்துக்கு போய் வாசல்ல நிக்கிறா. அன்னைக்கு சரியான மழை, சம மழை. ஆத்து வாசல்லாம் ஒரே மண்ணு சேறு சகதி. அந்த சகதியில நிற்கிறார் பெருமாளும் தாயாரும் நிற்கிறா. நின்றுண்டு உள்ள யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்குறான். அப்போ உள்ள வந்து அவன் அம்மாவுக்கு குளிச்சு விட்டுன்னு இருக்கான் புண்டரீகன். அப்பா படுத்துன்னு இருக்கார். அப்போ வெளியே யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்கறது. அவன் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் இருவாரேன்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து பார்க்குறான். 2 பேர் நிற்கிறா, வயசான தம்பதிகள். பார்த்தா சகதியில நிற்கிறா. பக்கத்துல ஒரு செங்கல் இருக்கு. அந்த செங்கல் எடுத்து கொடுத்துட்டு, இந்த செங்கல் மேல நில்லுங்கோ, காலில் ஒரே சகதியா இருக்கு, 2 நிமிஷம் எங்க அம்மாவை பாதியில நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், அம்மா குளிச்சு விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை கொடுத்துட்டு 2 மினிட்ஸ் இருங்கோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்க்கான். உள்ள போய் அம்மாவுக்கு குளிச்சுலாம் வச்சுட்டு துணி மாத்திட்டு உட்கார வச்சு சமைச்ச சாப்பாடை எடுத்து வச்சுட்டு வரான். கரெக்டா 2 நிமிஷத்துல. அதுக்குள்ளார பெருமாள் வந்து தாயாரை பார்க்குறாரு. தாயார் பெருமாளை பார்க்குறா. தாயார் மனசுல ஓடுறது, கோடிக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை பார்க்கறதுக்காக தவம் இருக்கா தினம் தினம். ஆனா இங்க பெருமாள் இங்க வந்து நின்னுண்டு சகதியில நின்னுண்டு அது இத்தினோண்டு ஒரு கல்லு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கல்லுல காலை வச்சுட்டு அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாளை பார்க்குறா தாயார். அப்பா பெருமாள் சொல்றாரு, அவசரப்படாத, 2 நிமிஷம் சொல்லியிருக்கான், வந்துடுவான் அப்போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் கரெக்டா 2 நிமிஷத்துல வரான். வந்துட்டு, மன்னிச்சுக்கோங்க, அம்மாவை குளிச்சு விட்டுட்டு இருந்தேன், ரெடி பண்ணிட்டேன், சாப்பாடு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு இருக்கா, நீங்க யாரு, என்ன விஷயமா வந்தேன்? பெருமாள் சொல்றாரு, நான் தான் மகாவிஷ்ணு, இது வந்து மிஸ்ஸஸ் மகாலட்சுமின்னு 10 காலம் வந்தவன், காலில் வந்து மன்னிச்சுக்கோங்க, உங்களை நிற்க வச்சுட்டேன். கையை பிடிச்சி தூக்குறாரு பெருமாள். தூக்கி, ஒன்றும் வருத்தப்படாத, அம்மா அப்பா செஞ்ச உதவிய இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுண்டு அவளுக்கு திருப்பி நம்ம செய்யறது கடமை அப்படின்னு நினைச்சுண்டு அதையும் ஒரு பிரதிபலன் இல்லாம புன்முறுவலோட நீ அவளை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் மகாலட்சுமியை கையோட கூட்டின்னு வந்தேன் உன்னைய காமிக்கிறதுக்காக. எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் உன்னைய பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றார், உனக்கு என்ன வேணும் கேள். எங்க அம்மா அப்பாவுக்கு பெருமாள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி, அதனால உன்னை இங்க இருந்து பாக்குற மாதிரி இங்கேயே இருந்துட அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்றான் அந்த பையன். அங்க வந்த கோவில் தான் விட்டல். மராத்தியில மகாராஷ்டிரா நடந்தது இது. மராத்தியில விட் அப்படின்னா செங்கல்னு அர்த்தம். செங்கல் எடுத்து நிக்க வச்சான் அந்த பெருமாளை. எப்படி நிக்க வச்சான்? தன்னுடைய கடமைய பிரதிபலன் எதிர்பார்க்காம புன்முறுவலோட எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய கடமைய, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைய செஞ்சனால அவன் இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வரைச்சான். வந்து இன்னைக்கு நமக்காக விட்டலனா நிற்கிறான் புண்டரீகத்துல. பெருமாள் வந்து
மகாலட்சுமி கிட்ட இந்த பையனை காமிக்கணும்னு ம் தானே இறங்கி வந்து ம். நின்று ம் அவனை பார்த்துட்டு போனார். ம் இதுதான் ம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லுவான் ஆண்டாள். ம் இதுல வந்து ம் இந்த பாசுரத்துல ம் சக்கரத்துல வந்த அசுரனை எப்படி ஹேண்டில் பண்றான், ம் பால் கொடுக்குற மாதிரி வந்த அரக்கி எப்படி ஹேண்டில் பண்ணான் ம் அப்படின்னு சொல்றா இல்லையா. ம் அது மாதிரி ம் இந்த பாசுரங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ம் பெருமாளுடைய விருப்பம் ம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும், அவாவாளுக்கு ஒரு கடமை இருக்கும். ம் அம்மானா ஒரு கடமை, அப்பானா ஒரு கடமை, குழந்தைனா ஒரு கடமைன்னு இருக்கும். ம் அந்த கடமையை நம்ம செய்யணும். சந்தோஷமா ம் அதை மட்டும் ம் செஞ்சுட்டு இருந்தா போதும். ம் கிடைச்ச நேரத்துல ம் பெருமாளை நினைச்சிட்டு கரெக்ட். இருந்தோம்னா ம் பெருமாள் நீ இருக்கிற இடத்துக்கு வருவார். பெருமாளுடைய அனுகிரகம் வந்து ம் என்னைக்குமே இப்படிதான் இருக்கும். யோசிச்சு பார்த்தா எல்லா கதைகளும் இப்படிதான் இருக்கும். ம் நம்மளே எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்கோம். ம் எல்லா கதைகளும் இப்படிதான் இருக்கும். ம் எல்லாத்துலயும் கிருஷ்ணன்னு சொல்றது இதுதான். ம் ஸோ இது நடக்கும் போது நமக்கு வந்து எப்படி இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். ஒரு சந்தோஷம் இல்லையா. அதைத்தான் வந்து ஆண்டாள் வந்து ம் குளிர்ச்சின்னு சொல்லுவாள். ம் உள்ளம் புகுந்து குழந்தை. குளிர்ந்தேலோர் என்பாவாய். பெருமாளை வந்து அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ம் சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே வாழ்க்கை. ம் சூப்பராக என்னதான். நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.